மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. விடிஞ்சும் விடியாதுமா காலையிலேயே விஜய்க்கு ஒரு பெரிய ஷாக்கிங் விஷயங்கள் தான் தொடங்கி இருக்கிறது. ஆனால் வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்லி மகிழ்ச்சி அடையவும் முடியல. பெரும்பான்மை கிடைக்காதனால பெரும் நெருக்கடிக்குள்ளாகி மன உளைச்சலுக்குள்ளாகி இருக்கிறார் விஜய் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக வர வேண்டும் என்று மக்கள் ஏகோபித்தமான ஆதரவு சொல்லட்டா எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா? எல்லாரும் பேசுகிறா, நம்மளாம் பேசலை. அவங்க கட்சியை சேர்ந்தவர் சொல்கிற மாதிரி அந்த ஒரு பெரிய ஆதரவு அலை இருந்தால் இந்நேரம் அவர் ஆட்சியில் அமர்ந்திருப்பார், அல்லது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் வந்திருக்கும். அலைனா எப்படி அடிக்கும் தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அலை அடிச்சது. அவர் பாண்டிச்சேரியிலையும் வெற்றி பெற்றால், தமிழ்நாட்டிலையும் வெற்றி பெற்றார். அப்படி ஒரு அலை அடித்தா அப்படி அடிக்கணும் ஸ்வீப்பாக. ராஜீவ்காந்தி அவருடைய மரணம் 91 நடந்துச்சு. தமிழ்நாட்டில் வெடிகுண்டு மூலமாக, மனித வெடிகுண்டு மூலமாக அவர் கொல்லப்பட்டார். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அனுதாப அலை ஒன்று வீசிச்சு. அப்போது அதிமுக பெருவாரியான வெற்றி பெற்றது. திமுக மீது மொத்த பழியும் விழுந்துச்சு. திமுக 2 இடங்களை தான் வெற்றி பெற முடிஞ்சுது. ஒட்டுமொத்தமாக ஸ்வீப் கம்ப்ளீட்டாக காலியாச்சு. காங்கிரஸ் அதிமுக அலை அப்படி பயங்கரமாக வெற்றி பெற்றார்கள். இப்படி அலைனா வேற மாதிரி, இந்த மாதிரி அடித்து வேறு ஒரு கட்டத்துக்கு நகர்த்தினா மட்டும்தான் அது நம்ம அலைன்னு எடுத்துக்க முடியும். இப்போ விஜய் அவர்களுக்கு இந்த தேர்தலில் 108 இடங்கள், அந்த 108 இடங்களில் அவர் 2 இடங்களில் வெற்றி பெற்றதுனால ஒரு இடம் ஆட்டோமேட்டிக்காக அவர் ரிசைன் பண்ணணும் 14 நாளுக்குள்ள. அவர் திருச்சி கிழக்கு ரிசைன் பண்ணுறாரு, முடிவாயிடுச்சு. இன்னொரு இடம் சபாநாயகருக்கு ஒதுங்கிடுவாங்க. அப்போ 106 இடங்கள் தான் இருக்கும். 106 இடங்களை வைத்துக்கொண்டு அவர் ஆட்சியை பிடிக்கணும்னா அவருக்கு இன்னும் தேவை ஒரு 12 எம்எல்ஏக்கள் கண்டிப்பாக தேவை. 12 எம்எல்ஏக்கள் இருந்தால் தான் அவர் 118 எம்எல்ஏக்களோட ஆட்சியை பிடிக்க முடியும். இப்போ கவர்னர்கிட்ட அவர் அனுமதி கேட்டிருக்காரு. நம்ம கவர்னர் ராஜேந்திர அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், அனுமதி எப்படி கேட்டிருக்காரு, எனக்கு ஆட்சி அமைக்க அதிகாரம் கொடுங்க, நான் 35% வாக்குகளை பெற்று நான் தனிப்பெரும் கட்சியாக தமிழ்நாட்டில் உருவாயிருக்கேன், என்னுடைய கட்சி தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கு, எனக்கு ஆட்சி அமைக்க உரிமை கொடுங்கன்னு சொல்லி இவர் இமெயில் மூலமாக ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். இது தப்பு இல்லை. ஏன்னா தனிப்பெரும் கட்சியாக இருக்கிற எல்லாருமே அதை கேட்பாங்க. அந்த வகையில் விஜய் கேட்டிருக்காரு. கேட்ட விஜய்க்கு கவர்னர் தரப்புலேருந்து ஒரு பதில் அளிக்கப்பட்டிருக்கு. அந்த பதில் தான் இன்னைக்கு ஒரு பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கவர். அதில் அவர் கவர்னர் குறிப்பிட்ட விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த 35%, 30%, 50% எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு ஃப்ளோரில் 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குதா சொல்லுங்க, நான் உங்களுக்கு முதலமைச்சராக பதவி கொடுக்குறேன். அப்போதான் என்னால் உங்களுக்கு பதவி வழங்க முடியும், பதவி ஏற்க உங்களுக்கு பர்மிஷன் தர முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னதோடு கால அவகாசம்ன்றதை அவர் கொடுக்கல. இவ்வளோ நாளுக்குள்ளே நீங்கள் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. ஆனால் விஜய் எனக்கு 2 வார அவகாசம் கொடுங்க, நான் முதல்வராக நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன், ஃப்ளோர் டெஸ்ட்டில் நான் சக்ஸஸ் பண்ணி காமிக்கிறேன்னு அவரே வாண்டடாக சொல்லியிருக்கிறார். இது எல்லாரும் கேட்குற விஷயம்தான். 14 நாட்கள், அதாவது 2 வாரங்களில் 14 நாட்கள் விஜய்க்கு அவகாசம் வழங்கப்படுமான்றது தான் இப்போ $1 மில்லியன் கொஸ்டினாக மாறி இருக்குது. இப்போ இங்கே தான் அமித்ஷா அவர்கள் கவர்னரை வைத்து தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கி இருக்கிறார். ஏன்னா இப்போ நம்ம இப்போ சினிமாக்கார் தானே இவர், யார் விஜய் சினிமாக்கார் தான். இப்போ நீங்கள் இவருக்கு இங்கே தமிழ்நாட்டில் இவருக்கு தேவையான இந்த 12 இன்னும் கொஞ்சம் பஃபரிங்கோடு வேணும், இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக வேணும்னா ஒரு 15 எம்எல்ஏக்கள் வேணும். இந்த 15 எம்எல்ஏக்கள் எங்கிருந்து எடுக்க முடியும்? இப்போ திமுக தன்னுடைய அந்த 73 எம்எல்ஏக்கள்லேருந்து காங்கிரஸ் 5 இங்கே வர்றேன்னு சொன்னால், காங்கிரஸ் விஜய் பக்கமாக திரும்பினால் பாஜக அதிமுகவை வைத்து ஒரு செக் வைப்பாங்க, மற்ற யாரையுமே வெளியே விட மாட்டாங்க. இப்போ நீங்கள் 4 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கிற பாமக கூட இந்த பக்கம் வராது, அவர் அன்புமணி சொல்லுவாங்க போகக்கூடாதுன்னு. அப்போ 5 வந்தாலும் இன்னும் 7 எம்எல்ஏக்களுக்கு பிரச்சனை இருக்குது. இந்த 7 நம்பர் அப்படின்றது கொஞ்சம் ரிஸ்கான நம்பர். 7 அப்படின்றது சொல்லுவாங்க பொதுவாகவே 7 வண்ணங்கள், 7 பரிபூர்ணங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா 7 இசையில் 7 ஸ்வரங்கள் இருக்குது அப்படின்னு 7ஆம் நம்பர் ரொம்ப சென்சிட்டிவான ராசியான நம்பர்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அரசியலில் 7ஆம் நம்பர் ரொம்ப டேஞ்சரான நம்பர் போல இருக்குது. ஏன்னா அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போ அந்த அப்படியே காங்கிரஸ் 5 பேர் கொடுத்தா கூட விசிகா இங்கே வருவதற்கான சாத்தியம் இருக்கான்னு தெரியல நமக்கு. கம்யூனிஸ்டுகள் வரமாட்டாங்க. அந்த முஸ்லீம் இஸ்லாமிய அமைப்புகள் 2 வச்சுருக்காங்க. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் நேற்றும்
திமுகவோடு கூட்டணியில் இருந்தோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி அந்த 7 நம்பர் மேஜிக் நம்பர். இப்போ விஜய் என்ன பண்ண போறார்? அதுதான் இப்போ $1,000,000. ஒரு பக்கம் வந்து ஆட்சி அமைப்பதற்கான வேலைகளை வந்து ஒரு தனியாக நடந்துகிட்டு இருக்கு. அமைச்சர்கள் பட்டியல் தயாரிக்கிற வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய கவர்னர்கிட்ட போய் எதெல்லாம் நம்ம ஒப்படைக்கணும்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டிஜிபியா யாரை போடணும், ஹோம் செக்ரட்டரியை யாரை போடணும், நமக்கு தேவையான அதிகாரிகள் யாரெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்றது காவல்துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு வருவது. பல வேலைகள் வந்து அருண்ராஜ் ஐஆர்எஸ், நம்ம ஆதவ், அப்புறம் வந்து செங்கோட்டையன் இப்படின்னு பல பேர் பல வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க, புசி ஆனந்த் உட்பட. ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா கூட ஆட்சி அமையுமா அமையாதா, முதலமைச்சராக விஜய் வருவாரா வரமாட்டாருன்றது $1,000,000 கொஸ்டின் இருக்குது இப்போ. ஆனால் இப்போ எடப்பாடி கையில் இருக்கிற அந்த எம்எல்ஏக்கள் அவர்களில் எத்தனை பேர் இங்கே வருவாங்க? ஏன்னா இப்போ வந்து எடப்பாடி வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு ஒரு ஒத்த வார்த்தை சொல்லிட்டா போதும், இந்த எந்த சிக்கலும் கிடையாது. இப்போ எடப்பாடி கையில் தான் விஜயனுடைய அதிகாரம் இருக்குது. விஜய் அதிகாரத்துக்கு வரணும்னா எடப்பாடி நினைக்கணும். மற்றும் பலர்னு விஜயால் நக்கல் நையாண்டி செய்யப்பட்ட ஏடிஎம்கே பேரை கூட சொல்லலை, அதிமுக என்ற பெயரை கூட சொல்லாமல் அதிமுகவுடைய ஃபவுண்டராக இருக்கிற எம்ஜிஆர் பேரையும் எம்ஜிஆர் புகைப்படத்தையும் திமுகவை உருவாக்கின அண்ணா புகைப்படத்தையும் வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்டவர் தான் விஜய். இப்போ ஜெயலலிதாவையும் கூட சேர்த்து வச்சுக்கிட்டார். அப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு அவர் ரோல் மாடல்னு சொன்ன விஜய் அந்த கட்சி பேரை கூட சொல்லாம அந்த கட்சியை கேவலமாக பேசிய விஜய் இன்றைக்கு அந்த கட்சி வாசல்ல தான் நிற்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்காரு. இதுதான் காலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கேம். இது வந்து கேம் சேஞ்சராக இருப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நிறைய பேர் வந்து சொன்னாங்க இல்லையா. கேம் சேஞ்சர் விஜய் இல்லை, இப்போ கேம் சேஞ்சர் வந்து எடப்பாடி தான். எடப்பாடி மனசு வைத்தால் விஜய் முதல்வர், எடப்பாடி மௌனமா இருந்துட்டாருன்னா விஜய் இப்படியே இருக்க வேண்டியதுதான். இதே நிலை நீடித்தால் சிக்கல் 6 மாதத்துக்கு கவர்னர் ஆட்சி தான். அப்புறம் மீண்டும் நம்ம தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும். வெற்றி பெற்று முதல்வராக வர முடியாத சூழ்நிலை. மற்ற சிறிய கட்சிகள் யாரும் வருவாங்களான்னா சிறிய கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இல்லாமல் இருக்குங்க. பெரிய நெருக்கடியை சந்தித்து இருக்கிறது விஜய் கட்சி. சரி, இப்போ நான் ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அது என்ன ஃப்ளாஷ்பேக் அப்படின்னா, இதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் 2018ஆம் ஆண்டு கர்நாடகாவில் ஏற்பட்டுச்சு. எடியூரப்பா தலைமையில் அவர்கள் வந்து ஆட்சியை வந்து பிடித்தார்கள். ஆனால் அங்கே வந்து அவருக்கு பெரும்பான்மை கிடைக்கல. பெரும்பான்மை கிடைக்கணும் அப்படின்னா அவருக்கு 7 எம்எல்ஏக்கள் தேவைப்பட்டாங்க. 7 பேர் இருந்தால் தான் அவர் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டை ஓகே பண்ணி பாஸ் பண்ண முடியும். அவர் பல வாராக முயற்சி எடுத்தார். கவர்னர்கிட்ட போய் சொன்னார், எனக்கு 14 நாள் அவகாசம் கொடுங்க, நான் வந்து ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். கவர்னரும் ஓகேன்ட்டார். ஓகேன்னு சொல்லிட்டாரு. அவரை முதல்வராகவும் பதவி ஏற்க வச்சுட்டார். முதலமைச்சர் ஆனார் எடியூரப்பா. எடியூரப்பா முதலமைச்சர் ஆன மறுநாள் அன்னைக்கே முதலமைச்சர் ஆன உடனே காங்கிரஸும் மதசார்பற்ற ஜனதாதளமும் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. இது ரொம்ப மோசமான சூழ்நிலை, இங்கே வந்து இவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடையவே கிடைக்காது. ஏன்னா மற்ற ஓட்டெல்லாம் எங்ககிட்ட இருக்கு, நாங்கள் வச்சிருக்கோம், நாங்கள் கொடுக்க மாட்டோம், சப்போர்ட் பண்ண மாட்டோம், மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்கலாம் நம்ம, அதனால எங்களால் வந்து சப்போர்ட் பண்ண முடியாது, கவர்னர் ஆட்சி வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க உச்சநீதிமன்றத்தில் மேல் வழக்கு தொடுத்தாங்க. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறீங்க? முதலமைச்சர் ஆயிட்டார் எடியூரப்பா, பதவி ஏற்றுக்கொண்டார், 14 நாள் அவகாசத்தை கவர்னர் கொடுத்துட்டார். சட்டப்படி கவர்னர் ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டார், நீ 14 டேஸில் எனக்கு வந்து உங்களுடைய ஃப்ளோர் டெஸ்ட்டில் நிரூபித்து உங்களுக்கு பெரும்பான்மை இருக்குன்னு காமிங்கன்ட்டார். இப்போ அதற்கான வேலையை எடியூரப்பா பண்ணிக்கிட்டு இருக்கார். இடையில நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிடுச்சு, உச்சநீதிமன்றத்தில் தெளிவாக ஒரு உத்தரவு வழங்கப்பட்டுச்சு. 14 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டது ரத்து செய்யப்படுகிறது. அடுத்த நாளே நீங்கள் ஃப்ளோர் டெஸ்ட்டை நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும், மறுநாளே நீங்கள் வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏண்டா அப்படின்னா இந்த 14 நாட்கள் இருந்தால் குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கும், எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவார்கள். ஏற்கனவே கர்நாடகத்தில் குதிரை பேரெல்லாம் நடந்திருக்கு, ஆட்களை கடத்திட்டு போய் பதுக்கி வச்சு ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. டி.கே. சிவகுமார்னு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், அவர் வந்து தன்னுடைய காங்கிரஸ் எம்எல்ஏக்களை ஊர் ஊரா வந்து பஸ்ஸில் கூப்பிட்டு போய் அலைஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து மனசில் வந்து ஆடும் இல்லையா, அது மாதிரி ஃப்ளாஷ்பேக்லாம் இருக்குது. அப்போ இவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, ட்ரை பண்ணி பார்க்குறாரு. என்னமும் முயற்சி எடுத்தும் அவரால் 7 எம்எல்ஏக்களை பெற முடியவே இல்லை. வேறு வழி இல்லை, எம்எல்ஏக்கள் கிடைக்கலன்னா முதல்வராக நீடிக்கவே முடியாது. ஃப்ளோரில் டெஸ்ட் நடந்து தோற்று போயிட்டா அசிங்கம், மகா கேவலம், ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்வேலிட் ஆயிடுவார், பதவி நீக்கம் செய்யப்படுற சூழ்நிலை வரும். இது ரொம்ப அசிங்கம்ன்றதுனால
ஃப்ளோர் டெஸ்ட் நடப்பதற்கு முன்பாகவே, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடப்பதற்கு முன்பாகவே எடியூரப்பா தன்னுடைய முதல்வர் பதவியை முதல் நாள் பதவியேற்றுக்கிட்ட ஒரு நாள் முதல்வராக இருந்து அந்த பதவியை அவர் வந்து ராஜினாமா செய்ய வேண்டிய சூழ்நிலை 2018ஆம் ஆண்டு நடந்தது கர்நாடகாவில். இன்றைக்கு நிறைய சட்ட வல்லுநர்களும் நிறைய பேரும் இன்றைக்கு அதை குறிப்பிடுகிறார்கள். அந்த வழக்கு விஜய்க்கும் பொருந்தும். ஏன்னா விஜய் கிட்ட இப்ப 12 எம்எல்ஏக்கள் வேணும். 12 எம்எல்ஏக்கள் இருந்தால்தான் விஜயால் ஆட்சி அமைக்க முடியும். அப்படி ஆட்சி அமைக்க முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு அந்த 12 எம்எல்ஏக்கள் எங்கிருந்து பெறுவார்? காங்கிரஸ் தந்தாலும் பத்தாது. ஏன்னா 2 கட்சியிலேருந்தும் ஆட்களை திரட்டினா எண்ணெயும் தண்ணியும் ஒட்டுமான்ற கேள்வி வந்துடும். அந்த அடிப்படையில் இந்த பக்கம் காங்கிரஸ் வந்தால் பிஜேபி செக் வைக்கும். பிஜேபி கிட்டையும் ஆட்கள் இல்லை. அப்போ ஒரே பாயிண்ட்டு, எடப்பாடி காலில் விஜய் விழுவதை தவிர வேறு வழியே இல்லை. இதுதான் சொல்றது. வந்து சின்ன பிள்ளை வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு பழமொழி சொல்லுவாங்க. இப்போ எந்த நோக்கத்திற்காக விஜய் அலையடித்ததாக ஒரு பிம்பத்தை கட்டமைத்தார்களோ அந்த அலை நிச்சயமாக அடித்திருந்தால் தமிழ்நாடு முழுக்க திமுக மீது வெறுப்பை உமிழ்ந்திருந்தாலும், திராவிட கட்சிகள் மீது மாற்றாக நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தாலோ அந்த அலை முழுமையாக அடித்திருந்தால் இவர் அறுதிப்பெருமையான வெற்றி பெற்றிருக்க முடியும். இது முழுக்க அமித்ஷாவும் மோடியினுடைய அரசாங்கத்தினுடைய தேர்தல் கமிஷனுடைய கைப்பாவையை வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு திட்டத்தை அரங்கேற்றி தொங்கு சட்டமன்றத்தை அவர்களாக உருவாக்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து பிஜேபி காலில் தானே விழணும் போய் விஜய். ஏன்னா எஜமா வந்து பிஜேபிக்கு, நம்ம அதிமுகவுக்கு பிஜேபி தான். இவர் போய் அங்கே காலில் விழணும். அவர்கள் நினைத்து இங்கே ஆட்சியை புரிவார்கள். என்னைக்கொன்னாலும் ஆட்சியை வந்து நீங்கள் பிளக்கை பிடிக்கிற முடியும். இப்போ நீங்கள் வந்து வென்டிலேட்டரில் இருக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் விஜய். வென்டிலேட்டர்லேருந்து அவர் வந்து மீண்டு வரணும் அப்படின்னா அவருடைய சுவாசம் சீராகணும். அதற்கு என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவர் கட்சியில் வந்து சேர முடியாது. இப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக அதிமுகவிலிருந்து ஒரு 18 எம்எல்ஏக்களை 20 எம்எல்ஏ நான் வந்து இன்னொரு கடந்த வீடியோவில் சொன்ன மாதிரி லீமா ரோஸ் மூலமாக, மார்ட்டினுடைய மனைவி லீமா ரோஸ் வந்து லால்குடி எம்எல்ஏவாக இருக்காங்க. அவர்கள் மூலமாக ஒரு குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கிற வகையில் ஒரு எம்எல்ஏக்கு 50 to 100 கோடி ரூபா வரைக்கும் விலை பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா? இதுதான் உச்சநீதிமன்ற வழக்கில் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. அதனாலதான் வந்து அந்த வழக்கை இப்போ வந்து உதாரணமாக காட்டுறாங்க. இப்படி குதிரை பேரம் நடப்பதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டால் பல எம்எல்ஏக்கள் வந்து அணிமாறுவதற்கும் பல எம்எல்ஏக்கள் சப்போர்ட் கிடைப்பதற்கும் வாய்ப்பாயிடும். இதுக்கு ஜனநாயகத்துக்கு சீர்கேடு. இந்த குதிரை பேரம் என்பது ஆபத்தானது, அதனால இதை அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே போர்க்கொடி தூக்குவாங்க. அதனாலதான் உச்ச நீதிமன்றம் ஒரே நாளில் உங்களுடைய பெரும்பான்மை நிரூபிங்கன்னு எடியூரப்பாவுக்கு உத்தரவு போடுச்சு. அதே உத்தரவு நாளைக்கு விஜய்க்கும் வரலாம். இப்போ விஜய் தன்னுடைய கட்சி எம்எல்ஏக்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக எல்லாரையும் வந்து அவர் நட்சத்திர ஹோட்டலில் கூட்டு போய் அடைச்சிட்டாரு. மினி கூவத்தூராக உருவாக்கியிருக்கு. கூவத்தூரை கிண்டலித்த பல கட்சிகள் இன்றைக்கு கூவத்தூர் லெவலில் விஜய் இருப்பதை பார்த்து எள்ளி நகையாடுற நிலைமையில தான் வந்திருக்காங்க, சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் நிலைமை. இப்போ விஜய்க்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன், வேற எந்த ஆப்ஷனும் கிடையாதுங்க. 2 ஆப்ஷன்னா ஒரு ஆப்ஷனை விஜய் எடுக்க மாட்டார். விஜய் அதுக்காக வந்து ஃப்ளோர் டெஸ்ட்ல என்னால் வந்து ஊழல்வாதிகளோட கை கோர்க்க முடியாது, ஆனால் மீண்டும் நான் தேர்தலை சந்திக்கிறேன், மீண்டும் பெருவாரியான வெற்றியை மக்கள் தருவார்கள், நான் மறுபடியும் ஆட்சியை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வீராவேசமெல்லாம் பேசுவதற்கு விஜய் தயாரா இல்லை. அகஸ்மாத்தா வந்துருச்சு. இந்த காக்கா உட்கார பணம்பழம் உழுந்த கதையா விஜய் எதையோ சொல்ல போக ஏதோ ஒரு விஷயத்தை அமித்ஷாவோ தேர்தல் கமிஷனோ கையில் எடுத்து ஏதோ ஒரு தில்லுமுள்களில் ஆட்சி அதிகாரத்தை பிடித்து கொண்டார்கள். அதிகாரம் இன்னும் கையில் கிடைக்கல. இதுதான் நிலைமை. ஆனால் விஜய்க்கு இருக்கிற முதல் ஆப்ஷன் எடுக்க மாட்டார். வடிவேலு கிட்ட இவர் சொல்ற மாதிரி தான் அர்ஜுன், இதை பண்ணணும் நெக்ஸ்ட், இதை நீ பண்ணணும் நெக்ஸ்ட், என்ன எது கேட்டாலும் நெக்ஸ்ட்ன்ற, அதான் நெக்ஸ்ட்ப்பா, நீ சொல்றது எதுவும் இல்லையே அப்படின்ற மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு இப்போ. ஸோ வந்து இப்போ விஜய் கிட்ட இருக்கிற அடுத்த ஆப்ஷன் எடப்பாடி காலில் விழுறது தான். ஏன்னா அவர் தான் வந்து இவருக்கு தேவைப்படுற எம்எல்ஏக்களை விட அதிகமாக எம்எல்ஏ வச்சிருக்காரு. இப்போ திமுக பக்கம் வர முடியாது. அவங்க தெளிவாக வந்து சிறந்த எதிர்கட்சியாக நாங்கள் இருப்போம். முதலமைச்சர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு, கவர்னர் அவர் ராஜினாமா ஏற்றுக்கொண்டார், அடுத்த முதல்வர் பதவியில் அமரும் வரை முதல்வராக பதவியில் தொடருங்கள் சொல்லி அவருக்கு சொல்லிட்டாரு. ஸோ அதனால முதல்வர் ஸ்டாலின் இன்று வரை முதல்வராகவே தொடர்கிறார். இப்போ இவர் முதல்வராக பதவி ஏற்பதற்கான வேலைகளை வந்து விஜய் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஃப்ளோர் டெஸ்ட் அடுத்த நாளே பண்ணுமா? ஏன்னா கவர்னர் வந்து கால அவகாசம் கொடுக்கல, விஜய் கால அவகாசம் கேட்டிருக்காரு. 14 நாள் கேட்டிருக்காரு. யாரும் கோர்ட்டுக்கு போகலை. 14 நாள் கொடுக்கக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு யாரும் போகலை.
ஆனால் இதுக்கு இடையிலேயே என்ன நடக்கும் அப்படின்றத திக் நிமிடங்களாக செகண்டுக்கு செகண்ட் வந்து தமிழ்நாடு வந்து பரபரப்பாக, தமிழ்நாடு அரசியல் களமே பரபரப்பாக இருக்குது. ஒரு எம்எல்ஏவுடைய விலை 50லேருந்து 100 கோடி ரூபாய் அப்படின்னா யோசித்து பாருங்களேன், எப்பேற்பட்ட விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்றது பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. பதவி ஏற்றுக்கொண்டால் அடுத்த நாளே அவர் வந்து நிரூபிக்கிறதுக்கான சூழலை உருவாக்குவார்களா, அதிமுக நிபந்தனையற்ற வகையில் வந்து அவருக்கு வந்து ஆதரவு கொடுக்குமா, அல்லது ஆட்சியிலேயே பங்கு போயிடுவாங்களா, பங்கு போயிட்டா எந்த அளவுக்கு அவர் வந்து என்ன பதவி கொடுப்பார், துணை முதல்வர் பதவி கொடுப்பாரா? ஏன்னா அவர் முதல்வராக இருந்தவர், எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், அவரை வெறுமனே சும்மா நாங்கள் வந்து ஒரு அமைச்சராக்க முடியாது. அப்போ அவருக்கு துணை முதல்வர் பதவி தான் கொடுக்க முடியும். அப்போ எடப்பாடி துணை முதல்வர் ஆகிறாரா, முதலமைச்சராக விஜய் உட்கார்ந்தா துணை முதல்வராக எடப்பாடி உட்காருவாரா, என்ன நடக்கும் அப்படின்றத இந்த நாடே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு, குறிப்பாக தமிழ்நாடு மக்கள் வந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான இடங்கள்ல விஜய் எப்படி வெற்றி பெற்றார் என்ற விவாதங்கள் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா வந்து பலரும் அப்ப பேசுற மாதிரி இப்ப பேச்சை மாத்தி பேசுறாங்க. தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய தொகுதி மக்களுக்கு நன்றி சொன்ன ஸ்டாலினுடைய செயல் இன்றைக்கு விவாத பொருளா மாறி இருக்கு. விவாத பொருள்லாம் எப்படி, என்ன இது, இந்த மனுஷன் கலங்கி போய் யாரும் வீட்டை விட்டு வெளில வர மாட்டாங்க, இவர் போய் அந்த மக்களே போய் ஓட்டு போடாத நன்றி கெட்ட மக்களை போய் பார்த்து நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, அதான் அரசியல் நாகரிகம் தெரிந்தவர், அதனாலதான் இவரை கண்டு பாஜக பயந்து நடுங்குகிறது, அதனாலதான் இவர் பதவியை பிடிங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாகரிக அரசியல்வாதியை தோற்கடித்த பெரம்பூர் குளத்தூர் மக்கள் வந்து யாரை தேர்ந்தெடுத்து இருக்காங்க தெரியுமா? ஒரு கந்து வட்டிக்காரனை, ஒரு அடாவடி ரவுடி பேர் வழிய, ஒரு மோசமான குற்ற பின்னணி கொண்ட அந்த VS பாபு என்பவரை தான் அந்த மக்கள் வந்து தேர்ந்தெடுத்ததாக சொல்றாங்க. இப்ப அவர் தான் அங்க எம்எல்ஏ ஆயிருக்காரு, நிச்சயமாக ஒரு அமைச்சர் பதவி வாங்கிடுவாரு. ஏற்கனவே ஆட்டம் தாங்காதுன்னு அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. இப்ப எம்எல்ஏ வேற, அதுவும் முதலமைச்சரை எதிர்த்து நின்று எம்எல்ஏ ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. அமைச்சர் ஆனாருன்னா அந்த தொகுதியில இருக்கிறவ சிறு குறு கடை வியாபாரிகள் எல்லாம் பதட்டத்துல இருக்காங்க. இப்ப ஏற்கனவே அவர் வந்து கந்து வட்டியில பேர் போனவராம், மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டியில எல்லாம் பேர் போனவராம், பயங்கரமான அட்ராசிட்டி பார்ட்டியாம். ஆனால் இதையெல்லாம் விஜய் கட்டுப்படுத்த தவறினால் இன்றைக்கு திமுகவுக்கு என்ன நிலைமை ஏற்படுச்சோ அதே நிலைமை தான் விஜய்க்கும் வரும். விஜய் என்ன பண்ண போறாருன்ற பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா ஊழலுக்கு எதிரான நாங்கள் ஒரு பைசா ஊழலை தொடமாட்டோம் அப்படின்னு உறுதிமொழிலாம் ஏற்றாங்க வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில். இப்போ அதிமுகவை அவர் சேர்த்துக்கிட்டாருன்னு வச்சுங்களேன், அதிமுக ஊழலையே திளைத்த கட்சி. இந்திய அரசால், அதாவது உச்சநீதிமன்றத்தால் ஊழல் குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு கட்சி தலைவர் யாருன்னா அது அதிமுக தலைவராக இருந்த செயலாளர், பொதுச் செயலாளர் இருந்த ஜெயலலிதா அவர்கள் தான். அப்படிப்பட்ட ஊழல் கட்சி. இவர் மேலே ஏகப்பட்ட, எடப்பாடி மீது ஊழல் இருக்குது, அப்புறம் வந்து கொடநாடு கொலைக்கேஸ் இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் அது தலைக்கு மேல கத்தியாக தொங்கிட்டு இருக்கு. அந்த கட்சியில் இருக்கிற பெரும்பாலான மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அப்படிப்பட்டவர்களை வைத்துக்கொண்டு ஊழலற்ற ஆட்சியை விஜயால் தர முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. எண்ணெயும் தண்ணி எப்படிங்க ஒட்டும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. விஜய் என்ன செய்ய போகிறார் அப்படின்றது தான் இன்னைக்கு $1 மில்லியன் கொஸ்டின். உங்களை மாதிரி நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் என்ன செய்கிறார்ன்றது. மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறொரு விஷயத்தை சந்திக்கிறேன். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.